ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான். உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். தட்டுறோம் தூக்குறோம். எஸ், காலையில் ஆஃபீஸ் வேலை ரொம்ப ஆயிடுச்சு. அதனால தான் நிறைய வீடியோ போட முடியல. ஒரே ஒரு வீடியோ தான் போட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ப்ரிவியூ. முடியுதோ இல்லையோ எனக்காக பார்த்து லைக் போட்டுருங்க. வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. ஜெயிக்க முடியுமா சார் நிறைய பேர் கேட்டீங்க. ஏன் முடியாது? முடியும், கண்டிப்பாக முடியும். அதுக்கேற்ற மாதிரி தானே டீம்லாம் எடுத்து வச்சிருக்கோம். தமிழ் தலைவாசி சொல்கிறேன். டெய்லி தமிழ் தலைவாசி வீடியோ ஏதாவது ஒன்று போடுங்க சார், ஏதாவது பேசுங்க சார். அன்பு கட்டில் ஏட்டிங்க நிறைய பேர். சந்தோஷமாக இருந்தது கேட்கறதுக்கு. அப்படி எனக்கு கிரிக்கெட் பார்த்தா நல்லாயிருக்கும். ரைட், பர்தீப் நர்வால் பார்க்க போடுங்க சார் எல்லாமே அவர் தான் இருந்து அப்படின்னாங்க. 600 பேர் கூட பார்க்கல. ரிட்டையர் ஆகிட்டு அவ்வளோதான் மரியாதை பேருக்கு பர்தீப் நர்வாலுக்கு. யாருக்குமே சொல்கிறேன் பொதுவாக. எனிவே அந்த வீடியோ போட்டிருக்க பார்க்கணும், போய் பார்த்துட்டு பர்தீப் நர்வால் ஃபேன்ஸ் அவர்களே போயிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க. கமெண்ட் போடணும், லைக்கானு போட்டு விடுங்க. இப்போ என்ன பேச போகிறேன்? தமிழ் தலைவாஸ் வந்து கப்பு ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிளே ஆஃப் போகணும். பிளே ஆஃப் எப்படி போயிடுவாங்க, அதை பற்றி நிறைய விஷயம் அப்புறம் பேசுகிறேன். அது தகுந்த மாதிரி தான் டீம் எடுத்திருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு. இவர் சஞ்சீவ் பலியான் வந்த உடனே நம்மளே சொல்லியிருந்தேன் 3 மாதம் முன்னாடியே கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வால் வருவார். இதனால் ஒரு நேர் வேற என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. போய் சொல்கிறேன் நீன்ட்டுங்க. என்னோட அசம்ஷன் தான் சொன்னேன். ஐ டென்ட் லை. அசம்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. எனவே அதனால் சகஜம் தானே. வி ஹேவ் டு பாஸ் த்ரூ ஆல் திஸ். ரைட், இப்போ தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃபுக்கு கன்ஃபார்ம். அது உங்களுக்கே தெரியும். இப்போ கப்பு ஜெயிக்கணும்னா ஒரு டீம் கண்டிப்பாக தொல்லை கொடுக்கும். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். அந்த 3 ரைடர், எந்த 3 ரைடர் தொல்லை கொடுக்க போகிறாங்க நமக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட சாகரோட இன்ஜுரி பற்றி தெரியல. ஒவ்வொரு சீசனும் ரிட்டைன் பண்ணுறோம், ஒவ்வொரு சீசனும் இன்ஜுரி தான் ஆகிடுது அவருக்கு. ஸோ வி டோன்ட் நோ. அவர் 22 மேட்ச் விளையாடினா கன்ஃபார்ம் நோ ப்ராப்ளம் மாட்டார். நிதிஷ் இவர் சாகர் பார்த்துப்பாங்க எதிர வர ரைடரை. ஆனால் அவர் 1.5 ரைடரோட கார்னரோட போனால் என்ன ஆகுது? அந்த ஒரு ஒரி இருக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஈவன் தோ இப்போ நான் சொல்ல போகிற அந்த 3 ரைடர், அந்த டீமு பிரமாதமான ரைடர்ஸ். அவங்களாம் பாயிண்டோட சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். 2 பேரில் யார் ஸ்ட்ராங் ரைடர்னு 3 பேர் சொல்கிறேன். ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டரும் சொல்லிடுறேன் நான். டிஃபென்ஸுக்கு அப்புறம் வருவோம். நான் ரைடர் பாயிண்ட் எடுத்தால் தான் டிஃபென்ஸ் நிறுத்த முடியும். ஆப்வியஸ்லி நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹரியானா ஸ்டேட்ஸை பற்றி தான் பேசுகிறேன். அவங்ககிட்ட தான் ஸ்ட்ராங் ரைடர்ஸ் இருக்காங்க. கப்பு ஜெயிச்சதுக்காக மட்டும் நான் சொல்லலை. அவங்க கோச் இருக்காங்க மன்பிரீத் சிங். துச்சிக்கி தேய்த்தா நஸ், அவர் தான் வெரி குட் கோச். வெரி வைப்ரண்ட் அண்ட் எனர்ஜெட்டிக். எப்போ பார்த்தாலும் ஓயே ஷேர் கா பச்சா தூ, டைகர் கா பச்சா தூம்பார் அப்பப்போ. ஆமாம், அவர் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே ரொட்டேஷன் ஆஃப் ரைடர்ஸ் இஸ் வெரி முக்கியம். அவர் பாருங்கள், போன சீசனை அவர் என்ன பண்ணார் மன்பிரீத், 2 ரைடர் எந்த அளவுக்கு அவர் பசங்க மேலே கான்ஃபிடென்ட் வச்சுட்டாருன்னா, ஷாதுல் வேணான்னு அமுச்சு விட்டார்ல. வேணான்னு இப்போ அவர் எடுக்க கூட இல்லை. நீங்கள் போன சீசனுக்கு பார்த்தீங்கன்னா வினய் அவரை ரீட்டைன் பண்ணாங்க. பிகேஎல் 11ல் 166 பாயிண்ட் எடுத்தார். 24 மேட்ச் விளையாண்டார். அதே சமயத்தில் சிவம் பட்டாரே அவரும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவரு ஒரு லெஃப்ட் ரைடர். அவரும் 24 மேட்ச் விளையாண்டார். வினய் 166 பாயிண்ட்டு, இவர் ஒரு 167 பாயிண்ட்டு. சிவம் பட்டாரே என்ன அளவுக்கு பேலன்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம சைடு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ இது பேர் தான் ரொட்டேஷன் ஆஃப் யுவர் ரைடர்ஸ். 30 நிமிஷம் மேக் ஷோர் இவங்க உள்ளே இருக்கணும்னு யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க. இதே தான் பாட்னா பேரண்ட்ஸும் பண்ணது. தேவாங்குக்கு ஆயான் இருந்தார், டக்குன்னு ரிவைவ் எடுக்க. 2 பேரில் ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தாங்க 35 நிமிஷம். மோஸ்ட்லி தேவாங் நிறைய இருந்தார் இவர் ரிவைவ் பண்ணதுனால. அது தலைவாசி இல்லை. ஆனால் இந்த வாட்டி அந்த பிரச்சனை இல்லை. கொண்டு வந்துட்டல ஐ ஃப்ளையரோ ரைடு மிஷினோ. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. அதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ இவங்க புதுசாக நவீன் எக்ஸ்பிரஸ் அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெரி குட் பிளேயர், டாப் 3. அதில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் தெரியும். அண்ட் நம்ம பர்தீப் நர்வால், டுப்கி கிங். அண்ட் இப்போது நவீன் கூட ரிக்கவரி ஆகி ஒன்றும் ஒன்றும் ஆஹா பண்ண மாதிரி தெரில. ஏன்னா ரிலீஸ் பண்ணது ஒன்று டபங்கில். அப்பயே நான் சொன்ன ஆப்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஆஷு மாலிக் இல்லை நவீன் எக்ஸ்பிரஸ் அவங்ககிட்ட இருக்கிற ஃபண்டில் ஆஷுக்கு தான் போவாங்கன்னு. நல்லது தான். தே ஹேவ் டு மூவ் ஃபார்வர்டு. எவ்வளோ நாள் தான் நம்ம பழைய ஆளே வச்சுருக்க முடியும். நவீன் எடுக்க முடியல. நவீன் இப்போ வட்டார் ஹரியானா ஸ்டேட்ல இட்ஸ் வெரி குட் பிளேயர், நோ டவுட். ஒரு போட்டிருக்க பாருங்க, போட்டலாம் இப்போ ஆரம்பிச்சார் எக்ஸசைஸில். ரன்னிங்கு, ஜாகிங், இங்கே வீட்டில் உட்காந்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீ டேட் அனௌன்ஸ் பண்ணுறபடி அனௌன்ஸ் பண்ணேன், நான் ரெடியாக வரேன் பார் அப்படின்னு. போன சீசன் 16 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சது. 100 பாயிண்ட் தான் எடுத்தார். அந்த 16லேயே லோவஸ்ட்டு அவருது ரேட்டு, ஸ்ட்ரைக் ரேட் சொல்கிறேன். எப்போதுமே 10க்கு மேலே எடுப்பார் அத்தனை சீசன்லையும். தனியாக ஒரு வீடியோ வரை போட்டிருக்கேன், பார்க்கணும், போய் டக்குன்னு பார்த்துருங்க. ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர், அதை பற்றி பேசியிருக்கேன். இதே சேனலில் இருக்குது, ஒரு 4-5 நாள் முன்னாடி. ஸோ அவரை 1,20,00,000 எடுத்தாங்க அண்ட் மன்பிரீத். ஸோ அதனால அவங்ககிட்ட இப்போ ஆச்சா. அப்புறம் நவீன், வினய் அண்ட் சிவம் பட்டாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 433 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க போன சீசன். ஆமாம், ஒரு ஆச்சா. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அர்ஜுன் அண்ட் பவன் நரேந்தர், இவங்க தான் மெயின் 3. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் 23 மேட்ச்சு, பவன் 13 மேட்ச் விளையாண்டார் போன சீசன். நரேந்தர் 13 மேட்ச் தான்.
ஆனால் 452 பாயிண்ட், இவங்களோட 20 பாயிண்ட் ஜாஸ்தி. அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் 200+ எடுத்தது. அவங்ககிட்ட 200+ யாருமே எடுக்கல. ஹரியானா ஸ்டேட்ல 200+ யாருமே எடுக்கல. ஏன்னா அவங்க கலெக்டிவ் எஃபர்ட்டை தான் எப்போதும் அவர் நம்புவார் மன்பிரீத். ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ அர்ஜுன் தேஷ்வால் 30 லட்சம் ஏ கேட்டகரியில் வந்தார். 230 பாயிண்ட் எடுத்தாருங்க போன சீசன். அவர் 23 மேட்ச் விளையாடி ஃபிட்டாகவும் ரைடு மிஷின் ப்ரூவ் பண்ணார். ஒவ்வொரு மேட்ச் 10 பாயிண்ட் ஆவரேஜ். அதனால தான் 1,40,00,000 எடுத்தது அவரை. அண்ட் ரைடு மிஷின். அப்புறம் பவன் ஷராவத் தெலுங்கு டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன எடுப்பாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். எடுக்கல அவர் கூட சாப். பரவாயில்ல, 30 lakhs ஏ கேட்டகரியிலேருந்து 59,50,000 போனார். அவரு 13 மேட்ச் விளையாடு போனச்சு 134 பாயிண்ட் ஆவரேஜ் 10ஆவது. இஸ் ஸ்டில் இன் ஃபார்ம். நீங்கள் நவீன அளவுக்கு அவர் வந்து அந்த ஃபிட்னஸ் வர பாதிக்கல. ஏன்னா பீக்கல் 9 ரெஸ்ட் எடுத்தாரா. அதுக்கப்புறம் போய் இந்தியாவுக்கு வேறு கப்பலாக ஜெயிச்சுட்டு வந்தார் ஏஷியன் கேம்ஸில். அதனால் பவன் ஷராவத் இன்ஜுரி பற்றி பிரச்சனை இல்லை. இன்ஜுரி இல்லை அவர். யூ வில் கோ ஆல் அவுட். இப்போ எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாரு நம்ம கோச், அது ரொம்ப முக்கியம். அர்ஜுன் தேஷ்வால், பவன், நரேந்தர் கொண்டோலா, கடைக்குட்டி சிங்கம் அண்ட் ஆர்வைபி, அதாவது ரீட்டைன் யங் பிளேயரில் ரீட்டைன் பண்ணோம். அவரும் போன சீசன் 13 வயதாக விளாண்டார், 88 பாயிண்ட். டெஃபினெட்லி இஸ் பெட்டர் தென் தட். ஸ்டாட் சொல்கிறதோட ஒரு நல்ல பிளேயர் தான். 3 பங்கு நல்ல பிளேயர். ஃபஸ்ட்டு சீசனில் 250 பாயிண்ட் கிட்ட எடுத்த பையன் அந்த பையன். இன்ஜுரி அது இது தனியாக கூப்பிட்டு கோச்சுக்காரெல்லாம் வச்சு அவரோட ஷேட்டரே பண்ணி விட்டாங்க. PKL 10லேருந்தே அவர் டவுன் ஆச்சு. பட் இப்போ இவர் பார்த்துப்பாரு நல்லா, சஞ்சீவ் பலியான். அவருக்கு இது எனக்கு இன்னும் பிடிக்கும், அவரை பிடிக்கும் பெரிய பையெல்லாம் கிடையாது. டீம் ஜெயிக்கணும் அவ்வளோதான். மோயின் ஷபாய்க்கு விட்டியா அப்படிம்பீங்க. நான் 3 ரைட்டர் தான் சொன்னேன். மோயின் ஷபாய்க்கு சொன்னதுன்னு அவங்களோட ஆல்ரவுண்டர் ஒன்று சொல்லிடுறேன். ஆஷிஷ் நர்வால் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். அவர் போன சீசன் டபங் டெல்லிக்கு விளையாண்டாரு. டோட்டலாகவே 300 பாயிண்ட் மேலே எடுத்திருக்காரு. நல்ல பிளேயர் அவர். போன சீசன் 20 மேட்ச் விளையாண்டாரு, 52 பாயிண்ட் எடுத்தார். ஆமாம், டபங் டெல்லி நவீன் கூட விளையாட்டு இருந்தவர். அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், தூக்க அவருங்க. ஆமாம், 20 மேட்ச்சில் 52 பாயிண்ட். பேஸ் ப்ரைஸ் 13 லட்சம், 5 லட்சம் தான் போனார். எனிவே இஸ் அ குட் பிளேயர். மன்பிரீத் யாராக இருந்தாலும் நான் போனால் கூட என்ன கூட நல்ல ரைடராக டிஃபெண்டர் ஆகிட்டு வராரு. அந்த அளவுக்கு திறமை உள்ளவர் அவர் மன்பிரீத் சிங். ஸோ ஆஷிஷ் நர்வால். ஸோ இப்போ அதனால மோயின் ஷபாய்க்கு நான் கொண்டு வரேன். இங்கே ஆல்ரவுண்டர் கேட்டிருக்கீங்க. டெஃபினெட்லி இப்போ ஸ்டார்டிங் 7ல் இருப்பார். அவர் ரீட்டைன் பண்ணாங்க. போன சீசன் 14 மேட்ச் தான் விளையாண்டாரு, 113 பாயிண்ட். 14 ஏன் ஸ்டார்டிங் 8 மேட்ச் நிறைய பேர் இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்புறமா தான் அவர் வந்து பக்காவாக விளையாண்டது கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ நல்லா எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ நல்ல பிளேயர்னு. அதனால தமிழ் தலைவர் நல்லா தான் சஞ்சீவ் பலியான் அவர் யூட்டிலைஸ் பண்ணுவார். கோச்சோட வந்து ரோல் எவ்வளோ முக்கியன்றது முதலே சொல்லிட்டேன். ரொட்டேஷன் ஆஃப் தி பிளேயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைடர் எப்படி ரொட்டேட் பண்ண போறீங்க? டிஃபெண்டாக 4 பேர் இருப்பாங்க அவங்க கூட எப்போதும். ரைடர் எப்படி ரொட்டேட் பண்ண போறீங்க? மினிமம் 30 நிமிஷமான இருக்கணும் ஏதாவது ஒரு மெயின் ரைடர் பேட்டில். அப்போனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கோர் 40 கிட்ட வந்துடும், 35-40ன்னு. அப்போ தான் டிஃபென்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மன்பிரீத் இஸ் வெரி குட். அதனால தான் ஷாதுலுவே நவுத்தி விட்டு ட்ரஸ்டட் யங்ஸ்டர்ஸ் தமிழ் தலைவாசம் ரியலைஸ் பண்ணிட்டு தான் 2 கோச்சும் நவுத்தி விட்டு சச்சின் தெண்டுல்கர் நவுத்தி விட்டாங்க. நீ கிளம்புண்டு சச்சின் தெண்டுல்கர் 2 கோடி கொடுத்து எடுத்தோம் போன சீசன் PKL 11. அதுக்கு அவரே அமுச்சு விட்டாங்க. ஸோ இப்போ நவீனா, வினயா, சிவமா இந்த 3 பேரா ட்ரையோ இல்லை அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷராவத்தா, நரேந்தர் கொண்டோலாவா, இவங்க 3 பேருக்கு 49 மேட்ச் தான் விளையாண்டாங்க. ஆனால் 482 பாயிண்ட். நீங்கள் தான் சொல்லணும். ஃபிட்னஸ் இஸ் த மெயின் கீ இயர் அண்ட் தட் வில் டிசைட். பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 டீமில் யார் ஸ்ட்ராங்கு? இது இல்லாமல் இந்த ரைடர் கூட இல்லை சார், அந்த டீம் ரைடர் தான் உங்களுக்கு டப்பு கொடுக்க போகிறாங்க பாருங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ். யார் எனக்கு பெரிய த்ரெட்? ஏன்னா 2 வாட்டி விளையாடணும் உங்க கூட, எல்லா டீமும் கூட ரேதர். ஸோ இந்த ரைட்டு தான் எனக்கு கவலையாக இருக்குது. அதை நீங்கள் சொல்லுங்கள். இது இல்லை சார், இதோட அந்த ரைட்டு தான் செம்ம ஸ்ட்ராங், அவங்ககிட்ட டஃப்பாக இருக்கும். இல்லை இன்னும் 2 டீம் இருந்தாலும் சொல்லுங்கள். இவங்களாம் தாண்டி வந்தால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கப்பு ஜெயிக்க முடியும். உன்னால் முடியும் தம்பின்னு. எனவே இதே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. உங்கள் கருத்து எதுவும் வந்தால் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சொல்கிறேன். போய் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.